ஹலோ கேர்ள்ஸ், இன்றைக்கி நம்ம லெசன் 2 பார்க்க போகிறோம். லெசன் 1ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்ஷன், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டூயிங் வேர்ப்ஸ் பார்த்தோம். அதில் நம்ம என்ன படித்தோம்? we spoke about routine, habits, daily activities, etc. ஸோ அதில் நம்ம இன்னும் சில வேர்ட்ஸ் படித்தோம். அதாவது சம்டைம்ஸ், ஆஃபன், யூஸ்வலி, ஆல்வேஸ், நெவர், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டூயிங் வேர்ப்ஸ் கூட யூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த லெசன் முடிஞ்சப்பறம் நான் உங்களுக்கு சில எக்ஸசைசஸ் கொடுத்து அதையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க. ஸோ நவ் லெட் அஸ் கோ ஆன் டு லெசன் 2. லெசன் 2வும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். பட் இதில் நம்ம பீயிங் வேர்ப்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்கள், இந்த மூணுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜான் பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி டே. ஜான் தினசரி நண்பர்களுடன் ஃபுட்பால் ஆடுகிறான். ஸோ இது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி. ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டூயிங் வேர்ப்ஸ். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜான் இஸ் அ ஸ்டூடெண்ட். ஜான் ஒரு மாணவன். அதில் இஸ்ங்கிறது வேர்ப். இது எந்த ஆக்ஷனையும் குறிக்கிறது இல்லை. ஜான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ பீயிங் வேர்ப். இந்த இஸ்ங்கிறது இதில் எந்த ஒரு நடவடிக்கையோ ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லை. Similarly, let us see the third sentence. John is very diligent. திருப்பி இங்கே is being verb. ஜான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேலை பண்ணுவான். அவன் விடாமுயற்சி உடையவன். எந்த காரியத்தை எடுத்தாலும் சிறப்பாக செய்து ஒரு அக்கறையுடன் செய்து முடிப்பான் அப்படிங்கிறது இதோட மீனிங். டிலிஜென்ட்டுங்கிறதுக்கு அதுதான் மீனிங். விடாமுயற்சியுடன் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் அப்படின்னு. நீங்கள் இது உங்களுக்கு ஒரு நியூ வேர்டாக இருந்ததுன்னா டிக்ஷனரியில் செக் பண்ணி மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூ கேன் see that all these sentences are in simple present tense. The first sentence is an action sentence, that is a doing verb sentence. The second and the third sentences are state or being verb sentences. They talk about a situation. They do not talk about an action. இது இரண்டுமே ஒரு ஆக்ஷனை குறிப்பதில்லை, ஒரு ஸ்டேட், அதாவது அவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது இல்லையா, பீயிங் வேர்ப்ஸ்னால் என்னன்னு? இப்போ பீயிங் வேர்ப்ஸ்க்கு போகலாம். பீயிங் வேர்ப்ஸ் அதாவது இஸ், ஆம், ஆர் அப்படிங்கிறது பீயிங் வேர்ப்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில். அதை நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துகிறோன்னா, டு டிஸ்கிரைப் பீப்புள், பிளேசஸ் அண்ட் திங்ஸ். அதாவது மனிதர்கள், இடங்கள் மற்றும் பொருட்களை விவரிப்பதற்கு, வர்ணனை செய்வதற்கு நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஸோ ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பீயிங் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுறோம். So we use the verb be to describe persons, places or things in the present. இப்பொழுது ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதர் அல்லது ஒரு இடம் எப்படி இருக்கிறது என்று விவரிப்பதற்கு நாம் being verbs-ஐ உபயோகப்படுத்துகிறோம். The present tense forms of be are is, am and are. ஸோ நம்ம be அப்படிங்கிற வேர்டை ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். அதோடைய உருவங்கள், அதோடைய டிஃப்ரெண்ட் அவதாரங்கள்னு சொல்லலாம். The verb be நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? isன்னு யூஸ் பண்ணலாம். He is my friend. Am, I am a teacher. Are, they are my uncles அப்படின்னு நம்ம பிறரை பற்றி பேசும் பொழுது, இல்லாவிட்டால் நம்மை பற்றி பேசும் பொழுது உபயோகப்படுத்தணும். ஸோ இஸ், ஆம், ஆர் இந்த மூணும் தான் நம்ம பீயிங் வேர்ப்ஸோட ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைய பாடம் இதை பற்றித்தான். இப்போது இந்த பீயிங் வேர்ப்ஸ் இருக்கிற சென்டென்சஸோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மாதிரி வரும். இப்போ ஐன்னு வந்துச்சுன்னா ஆம், ஆம் நாட். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஆம், ஐ ஆம் நாட்.
யூ வி தேன்னு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆர் ஆர் நாட். ஹீ ஷீ இட்னு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இஸ் நாட். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்க. ஐ யூ வி தே அதுக்கு ஒரு மாதிரி வரும் வேர்பு, ஹீ ஷீ இட்டுக்கு வேறு மாதிரி வரும். ஸோ இங்கேயும் அது மாதிரி தான். இங்கே 3 விதமான வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மை பற்றி பேசும் பொழுது ஆம் நாட், பிறரை பற்றி பேசும் பொழுது ஆர் நாட், இஸ் நாட். சரிங்களா? ஸோ இது அப்புறமா நம்மளுக்கு இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து வேர்ப். இதுக்கப்புறமா நம்ம அதர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த டிஸ்கிரைபிங் சென்டென்சஸ், பீயிங் வேர்ப் சென்டென்சஸில் இந்த ஐ ஆம் அப்படின்னு வருது, இல்லாட்டா ஐ எம் நாட்னு வந்தப்பறம் என்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜெக்டிவ் இல்லாவிட்டால் நவுன். அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு, ஒன்றை பற்றி விவரிப்பதற்கு நாம் உபயோகப்படுத்தும் ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை. The house is big. My school is very good. My teacher is kind. This lesson is easy. The flower is beautiful. So இந்த சென்டென்சஸில் பியூட்டிஃபுல், ஈஸி, பிக், நைஸ், கைண்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நவுனுங்கிறது பெயர் சொல், நேமிங் வேர்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம நவுன் வந்து ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஆம்னு சொன்னப்புறம் நம்ம ஒரு நவுனும் போடலாம், இல்லாட்டா அட்ஜெக்டிவும் போடலாம். நவுன் பார்த்திங்கன்னா நான் ஸ்டூடெண்ட், டாக்டர், டீச்சர், சிட்டி, இந்த மாதிரி ஒரு பெயர் சொற்களாக இருக்கலாம். ஸோ ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் அ ட்ரெயினர், அந்த மாதிரி நம்ம நவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஐ ஆம்னு ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ் எப்படி முடிக்கலாம்னா இன்னொரு விதமாக முடிக்கிறது. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் நாட் ஆங்க்ரி, ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், யூ ஆர் இன்டெலிஜென்ட், ஹீ இஸ் நாட் லேசி. ஸோ இந்த ஐ ஆம், ஹீ இஸ், யூ ஆர் அப்படிங்கிற சென்டென்சஸில் அட்ஜெக்டிவும் யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹாப்பி, இன்டெலிஜென்ட், லேசி, பிக், இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த ஐ ஆம், ஐ ஆம் நாட், யூ ஆர் நாட், ஹீ இஸ் நாட்டுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவும் வரலாம், நவுனும் வரலாம். இல்லை இந்த கேஸ் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் ஒரு நவுன் வருது. இப்போ இங்கே கூட இங்கே பாருங்கள், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா? ஐ ஆம் அ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இங்கே ஒரு வேர்டு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸோடைய கட்டமைப்பு இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்லைடை எப்போவுமே நீங்கள் உன்னிப்பாக கவனித்து இது மாதிரியே நீங்களும் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதி பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஆர் கண்ட்ராக்ஷன்ஸ். இது வந்து நம்முடைய பாஷையில் அவ்வளவா நம்ம உபயோகிக்கிறது இல்லை. நம்மளுடைய தாய்மொழி இங்கிலீஷ் இல்லை இல்லைங்களா? இப்போ இங்கிலீஷ் தாய்மொழியாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழி இங்கிலீஷாக இருக்கிறனால அவங்க அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக பேசும் பொழுது இந்த ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணாமல் ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் கண்ட்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஐ ஆம், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், யூ ஆர், வி ஆர், தே ஆர். பட் அவங்க பேசும்போது ஐ ஆம் லலிதா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஐ எம், ஹீஸ், ஷீஸ், இட்ஸ், யோ, வி ஆர், தே. ஸோ இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ஸ். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்க்கும் ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஐ ஆம் நாட் அப்படிங்கிற ஐ எம் நாட், ஹீ இஸ் நாட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹீ இஸ் நாட்னு சொல்லலாம், இல்லாட்டா ஹீ இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஷீ இஸ் நாட், she isn't, it's not, it isn't, you're not, you aren't, we are not, we aren't, they are not, they aren't. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் நிறையா ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்கே, இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உபயோகப்படுத்துறது உங்களுடைய இஷ்டம். பட் பிறர் அதை உபயோகிக்கும் பொழுது நீங்கள் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ளல் வேண்டும். இப்போ வந்து அவன் வந்து he isn't coming today
அப்படின்னாங்க ஹீ இஸ் நாட் கம்மிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது இம்பார்ட்டண்ட். இப்போ 2 ஷார்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேனே, இதில் எது உபயோகப்படுத்தணும்னா அது வந்து எது வேணால் உபயோகப்படுத்தலாம், அது உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு தேவையில்லை, இஷ்டம் இல்லைன்னா இந்த ஃபுல் ஃபார்மை கூட உபயோகப்படுத்தலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ், அதாவது இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ஸ் இல்லைங்களா, கண்ட்ராக்ஷன்ஸ். இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மல் ரிட்டன் இங்கிலீஷ், அதாவது இமெயில்ஸு புக்ஸிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. பேச்சு வழக்கில் ஜாஸ்தி உபயோகப்படுத்துவார்கள் இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ஷார்ட் ஃபார்ம்ஸ். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ இந்த ஸ்லைடையும் வச்சுருங்க, அப்புறமா ஒன்றொன்னா பார்த்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர். கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் ஆம்னு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகாது. ஆர் யூ, ஆர் தே, இஸ் ஹீ ஷீ இட். ஓகே, ஆர் யூ a teacher? Okay, are you happy? Is he your friend? Is he angry? ஸோ அந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம இன்னொரு பாடத்தில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட்டாக அதுக்கு ஒரு பாடம் வச்சுக்கலாம். பட் இந்த ஸ்லைடை நான் இங்கே போட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் அப்பப்போ கொஸ்டின்ஸும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பீயிங் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்பொழுது ஒரு மனிதரை பற்றி பேசும் பொழுது நம்ம 2 விதமாக பேசலாம் இல்லைங்களா. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, அப்புறம் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, உங்கள் அப்பா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஒசரமாக இருப்பார், கொஞ்சம் தடிமனாக இருப்பார், அப்புறம் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அப்புறம் அவருடைய குணத்தை பற்றினா எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார், கோபமே வராது அப்படின்னெல்லாம் சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது டிஸ்கிரைபிங் அ பர்சன். ஸோ ஒருத்தர் எப்படி இருக்கிறார், அவருடைய வெளிப்புற தோற்றத்தை நாம் விவரிப்பதற்கு we use certain adjectives. Adjectives நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். ஸோ ஹைட்டை பற்றி பேசலாம், ஒருத்தருடைய தோற்றத்தை பேசும் பொழுது அவங்களுடைய வயசை பற்றி பேசலாம், அவங்களுடைய உடல் வாகை பற்றி பேசலாம், இல்லை ஓவரால் ஜென்ரலி அவங்க எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்குங்கிறத பற்றியும் பேசலாம். ஸோ இந்த ஸ்லைடில் நான் ஜஸ்ட் இந்த ஃபன்னி பிக்சர்ஸ் கூட ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பிக், ஸ்மால், ஷார்ட், டால், இது ஹைட் பற்றி. ஸ்லிம், தின், சப்பி, ஃபேட், இதெல்லாம் அவருடைய உடல் வகை பற்றி, வயசை பற்றி. பியூட்டிஃபுல், அக்லி, இதெல்லாம் அவங்களுடைய ஜென்ரல் அப்பியரன்ஸை பற்றி. ஸோ இதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இது கூட நீங்களும் நிறையா உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் வரப்போகிற கிளாஸஸில் நான் ஸ்லைடில் அப்பப்போ சில வேர்ட்ஸை ஆட் பண்ணுவேன். அந்த வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ஒருத்தரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, டிஸ்கிரைப் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லேயும் நீங்கள் புது வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். எப்படி இருந்தாலும் டெய்லி நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் நியூ வேர்ட்ஸ் ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட், இல்லாட்டா ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு பாஷையை, ஒரு மொழியை நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி கற்றுக்கிறதுக்கு. ஸோ டு டாக் அபவுட் அப்பியரன்ஸ், வெளிப்புற தோற்றத்தை பற்றி பேசும் பொழுது பல விதமான அட்ஜெக்டிவ்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு பர்சனை பற்றி நம்ம பேசும் பொழுது, அவருடைய குணாதிசயங்களை பற்றி பேசும் பொழுது we use different adjectives. இங்கே பாருங்கள், அட்டென்டிவ். அட்டென்டிவ்னா என்ன? ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க, அவங்க டீச்சர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ராதிகா இஸ் வெரி அட்டென்டிவ் அப்படின்னு. அட்டென்டிவ்னா நல்ல கவனம் செலுத்தி கிளாஸில் நல்லா லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு. காம்னா என்ன? குவைட்டாக பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சீக்கின்னா என்ன? கொழுப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறோம் இல்லையா, ரொம்ப துடுக்குத்தனமாக இருக்கிறதுக்கு சீக்கிப்பாங்க. ஸோ அதே போல் இன்டெலிஜென்ட், ஃபெய்த்ஃபுல், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்லினா ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிப்பாங்க, நல்லா பழகுவாங்க. குட் டெம்பர்ட் அப்படின்னா ஹாப்பியாக நல்ல மூடில் எப்பயும் இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கிங்னா உங்களுக்கு தெரியும்,
பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள். ஆனெஸ்ட். ஆனெஸ்ட் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர், பிறரை சீட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க கள்ளத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டாங்க. இங்கே வந்து இந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஹெச் வந்து சைலண்ட், ஹெச் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஹானெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஆனெஸ்ட் அப்படின்னு. நர்வஸ். நர்வஸ்னா என்ன? ஒரே டென்ஷன் பேர் வழி. ஐயோ எனக்கு எக்ஸாமா, எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் ஒன்றுமே படிக்கலையே, அந்த மாதிரி எப்போவுமே அவங்க ஒரு மாதிரி கையை உதறிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நர்வஸ். ஸோ இந்த மாதிரி சில அட்ஜெக்டிவ்ஸ் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். இதை தவிர நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாட்டா புதுசாக கற்றுக்கலாம். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். We are going to describe people, places or things using adjectives. சரி, இப்போ பீப்புளை எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம், மனிதர்களை எப்படி வர்ணிப்பதுன்னு பார்த்தோம். அதே போல் பிளேசஸ். சரி, நீ பார்த்ததுலேயே ரொம்ப அழகான இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் கொடைக்கானல் போயிருந்தேன், ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒரே பசுமையாக இருந்தது, ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது, அங்கங்கே அப்படியே நீர்வீழ்ச்சியெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு குளுமையாக இருந்தது. ஸோ கேட்கவே நம்மளுக்கும் அந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? ஸோ நான் வந்து இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு வில்லேஜோட சீன், ஒரு கிராமத்து சுற்றுப்புற சூழலுடைய ஒரு படம். லெட் அஸ் லுக் அட் தி சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸை பார்க்கலாம். The village is small. இஸ்ங்கிறது பீயிங் verb. சரிங்களா? வாட் இஸ் ஸ்மால்? த வில்லேஜ் இஸ் ஸ்மால். இது வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட். ஸ்மால் அப்படிங்கிறது என்ன? ஸ்மால் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இதுதான் நான் கொடுத்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு, சப்ஜெக்ட் அண்ட் verb, அப்புறமா அட்ஜெக்டிவ். இது வந்து பீயிங் verb. Let us look at the second sentence. The street is narrow. The தெரு குறுகலாக இருக்கிறது. இது ஒரு குறுகலான தெரு, சந்தை, சந்து அப்படி போல, குறுகலான சந்து. The street is narrow. இதில் எது verb? is வந்து அதே மாதிரி being verb. ஸ்ட்ரீட்டுங்கிறது சப்ஜெக்ட். ஸ்ட்ரீட் எவ்வாறு இருக்கிறது? narrow, குறுகலாக இருக்கிறது. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இது ரெண்டும் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கிய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் படி தான் இருக்குது இல்லைங்களா? இதையே நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சென்டென்சஸ், பெரிய பெரிய சென்டென்சஸ் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் காட்டேஜஸ். அந்த கிராமத்தில் சில சின்ன வீடுகள் இருக்கின்றன. காட்டேஜஸ்னால் சிறிய வீடுகள். ஸோ இங்கே வந்து ஆறுங்கிறது நம்மளுடைய being verb. இதில் சப்ஜெக்ட் என்ன? தேர் இல்லை, காட்டேஜஸ். இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து verb இருக்குது, verbuக்கு அப்புறம் வந்திருக்கு சப்ஜெக்ட். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். there is a fruit tree near the cottage. இந்த காட்டேஜ் பக்கத்தில் ஒரு பழமரம் இருக்கிறது. ஸோ திருப்பி இதுதான் நம்மளுடைய verb, இது நம்மளுடைய சப்ஜெக்ட். என்ன இருக்கிறது காட்டேஜ் பக்கத்தில்? ஒரு பழமரம், அதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். இந்த அஞ்சாவது சென்டென்ஸை பாருங்க. ஆர் இஸ் த பீயிங் verb. என்ன இருக்கின்றன இந்த கிராமத்தில்? many animals and birds. இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஸோ இந்த கடைசி 3 சென்டென்சஸ்லேயும் வேறு விதமான வாக்கிய கட்டமைப்பை நாம் பார்க்கிறோம். இந்த 3 சென்டென்சஸ்லேயும் சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு அப்புறமா வருது. அந்த சென்டென்சஸில் தேர் 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 அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we want to say that something exists in a particular place, we use the structure there is. ஒரு இடத்தில் இவ்வாறு இருக்கிறது அப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம தேர் இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த தேர் இஸ் சென்டென்சஸில் சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு அப்புறமா வரும். ஸோ
ஸோ ஒன்று எவ்வாறு இருக்கிறது என்று நாம் கூற வேண்டும் என்றால் தேர் இஸ் இல்லாட்டா தேர் ஆர் யாரும் போடலாம், தேர் ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா there is an apple in the fridge. ஸோ இதில் எது verb உங்களுக்கு இஸ். வாட் இஸ் இன் த ஃப்ரிட்ஜ்? an apple. இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஸோ an apple is in the fridgeன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் there is an apple in the fridge அப்படிம்பாங்க. இதில் தேர் வந்து சப்ஜெக்ட் கிடையாது, அது சும்மா ஒரு வாக்கிய கட்டமைப்பு, அவ்வளோதான். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? there are 8 students in my class. ரொம்ப சின்ன கிளாஸ் போட்டிருக்கு. என்னுடைய வகுப்பில் 8 மாணவர்கள் இருக்கிறார்கள். இதை வந்து ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இதுதான் நம்மளுடைய பீயிங் verb. Who are in your class? 8 students are in my class. இதுதான் சப்ஜெக்ட். பட் நம்ம எப்படி இதை எழுதியிருக்கோம், எவ்வாறு எழுதியுள்ளோம்? there are 8 students in my class அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஸோ இந்த தேர் ஆர் தேர் இஸ்ன்னு சென்டென்சஸ் நம்ம அமைக்கும் பொழுது அதில் சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு அப்புறமா வரும். ஸோ யூஸ்வலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அதர் வேர்ப்ஸ்னு. பட் இங்கிலீஷில் சில சமயம் வேர்ப் வரும், அதுக்கப்புறம் கூட சப்ஜெக்ட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்துருக்கேங்க இந்த மாதிரி சென்டென்சஸ். நம்ம ஒன்றை பற்றி விவரிக்கும் பொழுது இந்த மாதிரி சென்டென்சஸை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி டிஸ்கிரைபிங் சென்டென்சஸில் இன்னொரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வி யூஸ் இட் இஸ் டு டிஸ்கிரைப் சம்திங். வி யூஸ் த வேர்ட் இட் டு ரீப்ளேஸ் சம்திங் இன் த சென்டென்ஸ். நம்ம இட் இஸ் வெரி ஹாட் டுடே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், அந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்டுங்கிறது இன்னொரு பெயர் சொல்லை ரீப்ளேஸ் பண்ணுறது, இன்னொரு பெயர் சொல்லுக்கு பதிலாக நாம் உபயோகப்படுத்துகிறோம். நான் உதாரணம் காமிக்கிறேன். இட்ஸ் வெரி ஹாட் இன் கொச்சி இன் த சம்மர். கொச்சி என்பது கேரளாவில் இருக்கும் ஒரு அழகான இடம். இட்ஸ் வெரி ஹாட் இன் கொச்சி இன் த சம்மர் அப்படின்னா என்ன? இங்கே இட்டுன்னா என்ன? இங்கே வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னு பார்த்தீங்கன்னா த வெதர் இஸ் வெரி ஹாட் இன் கொச்சி இன் த சம்மர். ஸோ இந்த வெதர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இட் அப்படின்னு போடுறேன். இந்த வெதருங்கிறத எடுத்துகிட்டு இட்டுன்னு போடுறேன். ஆனால் நம்ம இட்டுன்னு சொன்னாலும் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. இட்ஸ் வெரி ஹாட் டுடே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்கிறது வெதர். அந்த வெதருங்கிற வேர்டுக்கு பதிலாக நம்ம இட்டுன்னு போடுறோம். இதுவும் ஒரு ரொம்ப அடிக்கடி நான் பயன்படுத்தும் ஒரு கட்டமைப்பு. வாட் டே இஸ் இட்? ஆஸ்க்ட் ஆனி. இட்ஸ் மண்டே, ஜெயா ரிப்ளைட். இட்ஸ் மண்டேனா என்ன? டுடே இஸ் மண்டே ஆர் த டே இஸ் மண்டே. அந்த த டே இல்லாட்டா டுடே அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு வந்து இட். இட்ஸ் மண்டேன்னு சொன்னால் போதும். இன்னைக்கு மண்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் மண்டே. இட்ஸ் த 24th அப்படின்னா டுடே இஸ் த 24th. ஸோ டுடேங்கிற வேர்டு நம்ம அவசியமாக ரிப்பீட் பண்ணணும்னு இல்லை, இட் அப்படின்னு போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? What time is the class? I'm not sure, but I know it's in the afternoon. இங்கே இட்டுன்னா என்ன? கிளாஸ். நாம் சொல்ல விரும்புவது என்ன? the class is in the afternoon. பட் அந்த வேர்டுக்கு பதிலாக நம்ம இட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்கிரைபிங் சென்டென்சஸில் இட் இஸ் அப்படிங்கிற பதம் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். அதே போல் அதுக்கு முன்னாடியாக நான் சொன்னேன் இல்லையா, there is, there are, அதையும் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது நம்ம எப்படி ஒரு மனிதரை இல்லாவிட்டால் ஒரு இடத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ வி யூஸ் பீயிங் வேர்ப்ஸ் இஸ், ஆம், ஆர், இஸ் நாட், ஆம் நாட், ஆர் நாட், and we use a lot of adjectives which are describing words. We also use some nouns which are naming words. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். என்ன டிஸ்கிரைப் பண்ண போகிறோம்? டிஸ்கிரைப் யுவர் ஹவுஸ் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். உன்னுடைய வீடு மற்றும் சுற்றி இருக்கும் அதுடைய சுற்றுச்சூழலை பற்றி விவரிக்கவும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி எனக்கு நீங்கள் அனுப்பலாம். இந்த சஜஸ்டட் vocabulary நான் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் படிச்சுட்டு இந்த வேர்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்க்கணும்.
தெரியாட்டா டிக்ஷனரியை வச்சு கண்டுபிடிக்கணும். இதை விட உங்களுக்கு சிறப்பான வார்த்தைகள் தெரிந்திருந்தால் அதையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு புது வேர்டு இங்கே இருக்குது, நேரோ. நேரோனா என்ன? குறுகலான. இப்போ கன்ஜஸ்டட்னா என்ன? ஜன நெருக்கடி உள்ள இடம், அதாவது கச்சான்னு இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு கன்ஜஸ்டட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுடைய வீடு அதன் சுற்றுச்சூழலை விவரிக்க நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு 5 சென்டென்சஸ் பண்ணலாம். 5 சென்டென்சஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சென்டென்சஸும் பண்ணுங்கள், நெகட்டிவ் சென்டென்சஸும் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரைப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுடைய தோழி அல்லது தோழனை விவரித்து கூறவும். ஸோ ஐ ஹவ் given you certain words to use here. ஃப்ரெண்ட்லி, டேலண்டட், டிபெண்டபிள், நம்ம இன்றைக்கி ஏற்கனவே பார்த்த ஒரு பதம் diligent, குவயட், ஹெல்ப்ஃபுல், ஸ்மார்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். இவை மட்டும் அல்லாமல் நீங்கள் பிற வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம். So you have to do 2 exercises. One is describing your house, the other is describing your best friend. So நான் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். My house is, இதுதான் being verb. Big, spacious, quite small. இப்போ நம்ம உண்மையைத்தான் கூற வேண்டும்னு இல்லை. எங்கள் வீடு பெருசாக இருக்கலாம், நான் ஸ்மால்னு சொல்லலாம். எங்கள் வீடு சின்னதாக இருக்கலாம், நான் பிக்குன்னு சொல்லலாம். நான் இங்கே என்னுடைய நோக்கம் இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் சென்டென்சஸ் எழுதணும். ஸோ நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்தவாறு நம்ம சென்டென்சஸை அமைக்கலாம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். There are many trees near my house. இங்கே பார்த்தீங்கன்னா நான் there are ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். என் வீட்டு பக்கத்தில் பல மரங்கள் உள்ளன. Our locality, எங்களுடைய ஏரியா, our locality is very. நான் இங்கே ஏதான ஒரு அட்ஜெக்டிவ் போடலாம். பாசிட்டிவ் அட்ஜெக்டிவும் போடலாம், இல்லாட்டா ஏதான நெகட்டிவ் அட்ஜெக்டிவும் போடலாம். our locality is very pleasant அப்படின்னு போடலாம். ப்ளசண்ட்னா என்ன? மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது. இல்லாட்டா our locality is very congested, ரொம்ப நெருக்கடியாக இருக்கும், ரொம்ப கச்சகச்சான்னு இருக்கும்னு சொல்லணும்னா கன்ஜஸ்டட்னு போடலாம். ஸோ எனி வேர்ட் தட் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் ஹியர். இந்த மாதிரி நீங்கள் 5 சென்டென்சஸ் பண்ணுங்கள். செகண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் கொடுத்துருக்கிறது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் இங்கே போடலாம். இங்கே உங்களுக்கு என்ன அட்ஜெக்டிவ்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஷீ இஸ் வெரி, ஷீ இஸ் நாட், ஷீ லவ்ஸ். இது வந்து ஒரு டூயிங் வேர்ப் சென்டென்ஸ். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. இது வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட் இல்லை, இது வந்து பீயிங் வேர்ப் இல்லை, இதில் வந்து ஒரு டூயிங் வேர்ப் இருக்குது. லவ்ஸுங்கிறது டூயிங் வேர்ப். அப்புறம் அவளுடைய இல்லாவிட்டால் அவருடைய பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இதை பேஸ் பண்ணி இதை விட சிறப்பாக நீங்கள் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த பீயிங் வேர்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, என்ன பீயிங் வேர்ப்ஸ்னால் என்ன? ஆம், இஸ், ஆர். இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பீயிங் வேர்ப்ஸ். இந்த ஆம், இஸ், ஆரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இன்னொரு இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டு இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ வி யூஸ் ஐ ஆம், ஷீ இஸ், ஹீ இஸ் டு இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஸ் ஆர் அதர்ஸ் அண்ட் டு சே வேர் வி ஆர் தே ஆர் ஃப்ரம். நம்மளை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று சொல்வதற்கும் இதை உபயோகப்படுத்தலாம். நான் இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஐ எம் லலிதா, ஐ எம் அ ட்ரெயினர், ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். ஸோ நான் ஐ எம் லலிதா அப்படிங்கிறது என்னுடைய பெயர், என்னுடைய வேலை. அப்புறம் நான் எங்கிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஐ எம் ஃப்ரம் பெங்களூர், ஐ எம் ஃப்ரம் காரைக்குடி, ஐ எம் ஃப்ரம் கனடா அப்படின்னு எந்த ஊர்லேருந்து வரமோ அதை இங்கே போடலாம். மை நேட்டிவ் பிளேசஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை அப்படி சொல்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லலாம். ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இங்கே ஒரு குட்டி எக்ஸசைஸ், உங்களுக்கு ஒரு சிறிய எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இங்கே 2 கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கான்வர்சேஷன், இது கான்வர்சேஷன் நம்பர் 1, இது கான்வர்சேஷன் நம்பர் 2. கான்வர்சேஷன்னா என்ன? நம்ம பேசுறது.
ஸோ இங்கே பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் பிளாங்க்ஸ் விட்டுருக்கேன் நான். இந்த பிளாங்க்ஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து 6 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது படிக்கிற மாதிரி படிக்காதீங்க. அதுக்கு வந்து ஒரு பேச்சு நடை மாதிரி ஆட் பண்ணி பேசுங்க. ஹலோ ஐம் ராஜ், அந்த மாதிரி நிஜமாகவே நீங்கள் ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்தி கொள்கிற மாதிரி நினச்சிட்டு பேசி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வெரி சிம்பிள் சென்டென்சஸ் தான். பட் இந்த பீயிங் வேர்ப்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளுடைய லெசன் இன்றைக்கி முடிஞ்சாச்சு. இதில் நான் நிறைய கான்செப்ட்ஸ் அறிமுகப்படுத்தலை. ஜஸ்ட் we learnt about being verbs and how we can use them to describe people, places or things. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாட்ட questions இருந்ததுன்னா you can surely ask me. So thank you all very much. See you in the next class. Bye bye.